வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு சென்டர் ப்ரோ இஸ் மிஸ்ஸிங். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, சில பல பிளே பாய் என்னடா அது சொல்லலாம் இல்ல, ஆக்சுவலா வந்து நேத்து அவன் பிஸியா இருந்திருக்கான்டா, அதனால ஏதோ மாத்திரை சாப்பிட்டேன்னா மாத்திராங்க. நாளைக்கு வந்தா கேட்பான், இது பசங்க எல்லாம் மாத்திரை கேட்பாங்களா, என்ன மாத்திரைன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஆனா நம்மள ஏமாத்துறாங்க அது மட்டும் உறுதி. சரி, இன்னைக்கு நம்ம நியூஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம மிலன் வந்து பாத்தீங்கன்னா ஏன் அவ்வளவா வரது இல்ல, சப்ஸ்டியூட்லாம் இல்ல, எதனால மிலன் அவ்வளவா வரதில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து இப்ப கொஞ்ச நாள்ல யூரோப் பெற போறான். ஒரு எக்ஸ்டெண்டட் லீவ் மாதிரி எடுக்க போறேன். திருப்பி வந்துடுறேன். நம்ம கேமிங் வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாம் நான் தான் கண்டென்ட் தான் பண்ண போறேன். சோ அதுக்காக நீங்க கண்டிப்பா இந்த வீடியோஸ்ல வருவேன். அந்த டைம்ல கொஞ்சம் கேப்ல இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் கேக்குறாங்க எங்கேயா அந்த மிலனு அப்படின்னு. சோ அதனால அப்டேட். ஓகே ப்ரோ, சோ இன்னைக்கு நியூஸுக்குள்ள இப்போ Honor 90 5G. ஏண்டா அதான் சொன்னியடா, அது என்ன அந்த பேரை சொல்லிடு நீ. Honor 90 போன் பேரு, ஆனா Honor Tech கிடையாது, இனிமே வந்து H Tech. H Tech நம்ம ஹிந்துஸ்தான் டெக் மாதிரியா? அதெல்லாம் தெரியாது. என்னடா இவன் காலேஜ் போகுமா போயிட்டா? H Tech தான் இனிமே கம்பெனியோட நேமா. எல்லா இடத்துலயும் வந்து H Tech நேம் மென்ஷன் பண்ணுங்க. Honor Tech கிடையாது, நாங்க பேர் மாத்திட்டோம். ஆனா Honor பேர் இருக்கு, ப்ராடக்ட் பேர் அதுதான், கம்பெனி பேர் வந்து H Tech இனிமே. ஏன்னு தெரியல, அவங்களே வேற யாரா பிரச்சனை பண்ணாங்களா அந்த மாதிரி தெரியலையே. ஓ இது வேறயா? இங்க பஞ்சாயத்து ஆயிருக்கலாம், சொல்ல முடியாது எந்த சந்தில அடி வாங்கினாங்களோ. சரி ஓகே, ட்விட்டர் ஹேண்டிலே வந்து எக்ஸ் ஹேண்டில், அதோட ஹேண்டில் வந்து இப்போ ஹானர் டெக் கிடையாது, எக்ஸ்ப்ளோர் ஹானர் அப்படின்னு மாதிரி பாத்துக்க. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியா நீ? போயிருந்தே ஜெய்ப்பூர், அது என்ன எக்ஸ்ப்ளோரேஷன், ஒரு 10-20 மினிட்ஸ். சரி, இன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும், இந்த வீடியோ வால்நட் பிரேக்கிங் வீடியோ இன்னைக்கு வந்திருக்கும், செக் பண்ணி பாருங்க. வால்நட் போட்டாலும் போன் உடையாது அப்படின்னு சொன்னாங்க. வால்நட் தான் உடையுது, டெஸ்ட் பண்ணது. ஆமா, வால்நட் தான் உடையுது. இந்நேரம் பாக்குற எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, காசு கொடுத்து வாங்கின போன்ல அப்படி அடிச்சு பார்க்க தோணுமா அப்படின்னு கேட்பாங்க. அது தவிர இன்னைக்கு வந்து அந்த PWM டிமிங் எல்லாம் டெமோ பண்ணலாம். அது எப்படியா டெமோ பண்ண முடியும்? 3840 அதுல அதான் இருக்கு, கேமரா வச்சு லோ பிரைட்னஸ்லயும் ஃபிளிக்கர் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் போன் ஃபார் யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்பிடு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. உலகத்துல யாருமே 3840 PWM டிமிங் குடுக்கலையா, இவங்க தான் குடுக்குறாங்களா. சரி ஓகே, அதான் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் என்னத்த யாரும் முடியாது, எங்க கண்டுபிடிக்க முடியும்? நம்மளாலே டெஸ்ட் பண்ண முடியும். எனக்கு இன்னி வரைக்கும் ஒரே டவுட் தான்டா, நீயும் நைட் டைம்ல இந்த போன் யூஸ் பண்றதானே, ஏதாவது இஷ்யூஸ் நீ ஃபேஸ் பண்ணிருக்க? ஆனா அது ஒரு சில செட் ஆஃப் யூசர்ஸ்க்கு மட்டும், மேபி அவங்க ஐக்கு மட்டும் சென்சிட்டிவா இருக்கும், இருக்கலாம். சோ இல்ல, சில பேர் சொல்லுவாங்க, யாரும் சொன்னாங்க கொஞ்சம் போன் பார்த்தாலே கண்ணே தண்ணி எல்லாம் வருது. இல்ல உண்மைதான், அந்த யூசர்ஸ்க்குலாம் இந்த PWM நல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி. சோ இதுதான் வந்து எனக்கும் ஸ்ட்ரைக் ஆச்சு. அது தவிர ப்ளோட்வேர் எல்லாம் இல்ல, மேஜிக் OS 7.1, Android 13 அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 200 MP கேமரா, 50 MP ஃப்ரண்ட் கேமரா, இதெல்லாம் வந்து ஹைலைட்ஸ். 50 MP கேமரா, 50 MP ஃப்ரண்ட் கேமரா, 4K ரெக்கார்டிங் எங்க பார்த்த மாதிரி இருக்கே. இன்ஃபினிக்ஸ் 4K 60 FPS அதே கேமரா தான் யூஸ் பண்றாங்களா? அதே கேமராவா? அதெல்லாம் தெரியலங்க. H Tech அமேசான்ல சேல் பண்ண போறாங்க. இந்த பிரைசிங் தான் எங்களுக்கே பிரைசிங் தெரியாது, அவங்க லான்ச் அன்னைக்கு சொன்னாதான் உண்டு. டிவைஸ் என்னமோ இருக்கு, அன்பாக்சிங் வீடியோ 14ஆம் தேதி வரும், ஆனா பிரைசிங் இல்ல. என்னடா டேட் 9க்கு கொடுத்திருக்காங்க. சார்ஜ் வந்து நீ வந்து 9ஆம் தேதி தான் போடலாம்னு சொல்லிருக்காங்க. 10ஆம் தேதி அன்னைக்கு தான் நீ சார்ஜ் அன்பிளக் பண்ணணுமா? அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணல. முதல்ல ரொம்ப வஸ்டா இருந்துச்சு, இப்ப மாத்திட்டாங்கல்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா கூட ஏதோ 4 எம்பார்க் டேட்ஸ் இருக்கு. நியாயமற்ற செயல். சரி, எல்லாம் ஓகே. GoPro எப்படா இத்தனை சீரிஸ் வந்துச்சு? இந்த மாதிரி GoPro Hero 12 வந்துச்சு, லான்ச் பண்ணிட்டே இருக்காங்கல. இப்ப 12 ஏன் 3 மாசத்துக்கு 10 வர மாதிரி இருக்கு. வருஷம் லான்ச் பண்றாங்க. அவங்க வருஷம்னா கூட அக்செப்ட் பண்ணிப்பேன்டா, போன்ஸ் எல்லாம் லான்ச் ஆகிற மாதிரி இவங்களும் ஏதோ அல்காரிதம் இம்ப்ரூவ் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஆனா எனக்கு என்னமோ ஒரு குவார்டருக்கும் இப்ப ரிலீஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்பதான் Hero 9 விக்கி வாங்கினா ஞாபகம் இருக்கா? ஒரு 1 வருஷம் முன்னாடி பிரவீன் Hero 10 வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? 10 அது இப்போதானே வாங்குனாங்க. அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. அவ்வளவு ஃபாஸ்ட் Hero 12 வந்திருக்கு. ஆனா இது Black ஒரு வேற எடிஷன் இல்ல. Black தான், இது Black தான் கொஞ்சம் ஹைலைட்னு நினைக்கிறேன். சோ இதுல வந்து புதுசா என்ன இருக்கு? 5.4K வா, லாங்கர் பேட்டரி லைஃப், 5.3K HDR. ஆனா அப்போ ஹீரோ வயர்லெஸ் ரெக்கார்டிங்கா. சோ ஆப்பிள் ஏர்பாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணலாமா? ஏர்பாட்ஸ் இதெல்லாம் vlogging பண்ணும்போது ஏர்பாட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டா அதுல இருந்து ஆடியோ மைக்ரோஃபோனே யூஸ் பண்ணிக்கலாமா? பரவாயில்லையே. ஓகே,
ஸோ கேமரா ரொட்டேட் 360 degrees வேரியஸ் ஆஸ்பெக்ட் ரேஷியோ சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ராவா வேற மாடுலர் எல்லாம் கொடுத்திருக்காங்கல்ல அந்த மாடு மேக்ஸ் லென்ஸ் மாடு. 9:16 வெர்டிகல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 4K வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியால வந்து 9:16 வெர்டிகல் வீடியோஸ் போடுறாங்க. இதெல்லாம் இப்பதான் வந்துச்சு. ஓகே. சரி, வேற என்ன ஸ்பெஷல்? அதுவும் புதுசா ஏதோ லென்ஸ் மாட் 2.0 ஆக்சசரிஸ் ஒன்னு இது பண்ணிருக்காங்க. சோ 177 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ. 177 டிகிரி இந்த கேமரா மட்டும், அதாவது லென்ஸ் மாடல் மட்டும் எக்ஸ்ட்ரா மாட். ஆமா, நீ அட்டாச் பண்ணிக்கலாம். ஹைலைட் பாரு, குயிக் எடிட்டிங் ஆப் ஃபார் டெஸ்க்டாப். அதாவது கிட்டத்தட்ட அவங்க எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா, நான் வெறும் ஹார்ட்வேர் தரல, அதுல இருந்து நீ எடுக்கக்கூடிய அவுட்புட்டுக்கும் நான் என்னென்னலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்றேன். இது ஆல்ரெடி அந்த இன்ஸ்டா 360 எல்லாம் பண்றாங்க. ஆமா, நிறைய. சோ அதான் இப்போ இவங்களுக்கு அது காம்படிஷன் வந்துச்சு. அதான் அதனால தான் கொலாப்சிபிள் 48 inch எக்ஸ்டென்ஷன் போல் மவுண்டிங் த்ரெட். அந்த பெருசா அந்த இதுக்கு இங்க பாரு அந்த டெமோல போட்டு பாத்துட்டேன். எங்க இருந்து எங்க வரைக்கும் நீட்டுறாங்க அப்படியே ஹாய் அப்படின்ட்டு. இங்க இருந்து அங்க போயிடும் போல கேமரா வரைக்கும். பரவாயில்லையே. ஓகே. சோ பிரைசிங் வந்து யுஎஸ் பிரைசிங்கே $400, 33,000 ரூபாய். ஆனா இந்தியா பிரைஸ் வந்து 45,000 ரூபாய். நான் கரெக்டா ஓரளவுக்கு கிரியேட்டர்ஸ் எடிஷன் வந்து 65,000. அந்த ஹீரோ 11 வாங்கிடலாமா இந்த இதனால? அது பிரைஸ் கம்மியா இருக்குமே. ஆமா, மேபி. என் டவுட் என்ன தெரியுமா, இப்ப மோட்டோ வந்து அந்த Z சீரிஸ் கொண்டு வந்தாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஜென்ல இருந்து 4th ஜென் வரைக்கும் எல்லாத்துலயுமே அந்த மாடுலர்ஸ் ஒர்க் ஆகும். இது எப்படி இந்த புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற இந்த மாடல் ஃபியூச்சர்ல தான் தெரியும் இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு. ஏன்னா பாடியோட டிசைன் மாத்திச்சுனா அந்த மாடலா ஒர்க் மேபி ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்ல ஒர்க் ஆகலாம். ஆனா ஓல்டர் ஜெனரேஷன் தெரியும். அதுதான் இப்ப யோசிச்சேன். இப்பதான் 11 வாங்குனேன், 40,000 45,000 கொடுத்து அப்படின்னா அவங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்காது. பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஆமா. சோ அந்த மீடியா மாடு, லைட் மாடு, வோல்டா கிரிப் இதெல்லாம் வந்து அந்த கிரியேட்டர்ஸ் எடிஷன்ல வருமா. அதுதான் 65,000, 20,000 எக்ஸ்ட்ரா. ஓகே, நார்மல் இதுக்கு. அடுத்து டெக்னோ மெகாபுக் T1. ஆமாடா, மெகாபுக் T1 வந்து இப்ப புதுசா ஒண்ணு இல்ல, இது 2023 எடிஷனே வந்துருச்சு. ஆனா இந்தியால இப்பதான் 2022 எடிஷனே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பழைய ப்ராசஸரா 11th ஜென் 13th ஜென் வச்சே வந்துருச்சு. அப்போ ஒரு 25,000. 13th ஜென்னே வந்துருச்சு. இப்ப 11th ஜென் வச்சு ஒன்னு லான்ச் பண்றாங்க. மேபி காஸ்ட் கட்டிங் தான். நாங்க பாருங்க இந்த பிரைஸ் ரேஞ்சில நாங்க வந்து 20,000 இருந்து 25,000 1TB 16GB plus 1TB இல்ல 32GB 25,000 தர முடியாது. கண்டிப்பா இருக்காது. எப்படிடா அது எவ்வளவு வருமா? மோஸ்ட்லி 40,000 50,000 அந்த 40,000 50,000னா போக சொல்லுங்க. அது ஏன்னா இன்ஃபினிக்ஸ் மாதிரி கிடையாது. இன்ஃபினிக்ஸ் நல்ல ஸ்பெக்ஸ் கொடுப்பாங்க. இன்ஃபினிக்ஸ் டெக்னோ அந்த போன்ல வந்து இன்ஃபினிக்ஸ் காஸ்ட்லியா இருக்கும், டெக்னோ கம்மியா இருக்கும். ஆனா இதுல வந்து இன்ஃபினிக்ஸ் காஸ்ட்லியா இருக்கு, இன்ஃபினிக்ஸ் கம்மியா இருக்கு. ஏன்னா இது வந்து மெகா புக் மெயின்லி ஃபார் கேமர்ஸ் அண்ட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் யூசர்ஸ்க்கு தான் நாங்க டார்கெட் பண்றோம் அப்படினா. சரி, ஹை பெர்ஃபார்மன்ஸ் யூசருக்கு அவங்க என்ன டார்கெட் பண்றாங்கன்னா வாங்காதன்னு சொல்றாங்க. அதான் ஹை பெர்ஃபார்மன்ஸ் யூசர்ஸ்க்கு யாராவது 11 ஜென் யூஸ் பண்ணுவாங்களா? 13 ஜெனே வந்துச்சு. இப்போ 70 வாட் ஆர் பேட்டரி இருக்கு. 17.5 hours வந்து பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஏன்னா கேவலமான லோன் ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. 60 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. சோ அது தவிர அவங்களோட ஓன் அந்த ஐ கம்ஃபர்ட் விவிட் டிஸ்ப்ளே அந்த மோட்ஸ்ல 350 nits வரைக்கும் பிரைட்னஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, அதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனோ அலுமினியம் அலாய் பாடி இன்னும் அது முடிக்கலையா? சோ தெரிஞ்சுறாங்க கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இல்லடா, அது பார்த்தாலே கடுப்பாகுதுடா. ஏன்னா நியாயமா பார்த்தா அந்த பிரைஸ் நீ ஒன்னு கெஸ் பண்ண பத்தியா, அதுலயே நான் அமைதியாயிட்டேன். ஏன்னா ஏசர்ல வந்து நைட்ரோ சீரிஸ் இருக்குல்ல, அதுல வந்து 11th ஜென் இன்டெல் i5யோட ஸ்டார்டிங்ல இந்த கம்மி காசுக்குலாம் இருக்கு. ஆனா இந்த மெகாபுக்ல வந்து i7 வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு போட்டுருக்கு. அப் டு i7 தான் i5 மாடல்லாம் இருக்கு. i5 மாடல் சீப்பர் மாடல்லாம் இருக்கு. இருந்தா கூட அப் டு தான் போட்டுருக்கு. 16GB 1TB ஸ்டோரேஜ் வச்சலாம் கண்டிப்பா. 8GB RAM 512GB i3 மாடல் இருக்கு, i5 மாடல் இருக்கு, i7 மாடல் 3 மாடல் இருக்கு. மோஸ்ட்லி i3 மாடல் 30,000 35,000 அந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன மாடல் என்ன லேப்டாப் இருக்கு? ஆக்சுவலி இல்ல எல்லா பழைய i3 எல்லாம் 30,000க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அது நிறைய இருக்குடா. லெனோவோ அசூஸ்லயும் இருக்கு. ஆமா. ஓகே, அடுத்த நியூஸ். மோட்டோரோலா Edge 40 நியோவோட டீசர் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட அடுத்த ஒரு மிட் ரேஞ்ச் டிஸ்பிளே எல்லாம் நல்லதா இருக்கு, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. அந்த பின்னாடி பேண்டோன் அதோட இதெல்லாம் போட்டிருக்கு. எல்லா கலர்ஸுமே பேண்டோன் போட்டிருக்காங்க. நான் கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க பேண்டோனோட ஒர்க் பண்றோம், உங்களோட அபிஷியல் கலர்ஸ்க்கு மட்டும் தான் ரெட் கலர் மட்டும் தானே இருந்துச்சு. இப்ப வந்து எல்லா கலர்ஸுமே ஒர்க் பண்றாங்களா? சோ இந்த மாதிரி போன்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களோட கலர் எடுத்துக்கிட்டு
இந்த பின்னாடி இதை போடுவாங்க. ஸோ சில ஃபோன்ஸ்லாம் வந்து பேண்டர்ன் போடாமே இருக்கு, ஆனாலும் நாங்கள் ஒர்க் பண்ணி அவங்களோட சஜஷன்ஸ் கேட்போம். அஃபிஷியல் கலர் பேண்டர்ன் இதுல இருக்காது, ஆனா வந்து சஜஷன்ஸ். ஆனா மறந்துட்டான், ரகட் கருப்பு கலர் கேஸ் தான் நம்ம ஆளு போடுவான், அதனால அது வெளில தெரியாதுங்கிறத. யூசர்ஸ்க்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா இந்த பேண்டர்ன் வேல்யூ பண்ணிட்டு? இது எல்லாமே எப்படின்னா அமிதாப் பச்சன் போன் கொடுக்கறது, கிளியர் கேஸ் போட்டுக்கோங்க அப்படின்றாங்க. அது மஞ்சள் பூத்து போயிடும், பாக்ஸ்ல வந்துரும்ல. அதான் அது மஞ்சள் கலர் ஆயிடுமேடா, மங்களகரமா இருக்கும். எல்லாமே எக்ஸ்பெக்டட் ஸ்பெக்ஸ் வந்து ஃபுல் ஹெச்டி பிளஸ் 144 ஸ்பீட்ல நல்லா இருக்கு. ஆனா எக்ஸ்பெக்டட் ப்ராசஸர் வந்து 1050 அப்படின்னு போட்டுருக்கு. 1050 வந்து 7000 சீரிஸ்க்கே வந்துருச்சு இப்போ. இப்போ ரூமர் படி இதுதான் எக்ஸ்பெக்டட். பழைய ப்ராசஸர்ல மோட்டோலாம் பழைய கம்பெனி தான்டா இப்ப. அப்படி கேட்டாங்க ஏன்ஜி அப்படி இல்ல நிலைமை அப்படிதான் இருக்கு. எல்லாருமே லான்ச் பண்றது பாரு 695 வச்சு பண்றாங்க. ஆனா இது யூரோப்ல லான்ச் ஆகுது. சோ இந்தியாக்கு வருமா வராதா இப்போதைக்கு எதுவுமே தெரியல. இந்தியால அந்த பேண்டோம் கலர்ஸ் வந்துச்சுல, இருக்கு அந்த போன் வந்து எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா இதுல வருமான்னு தெரியல. மத்தெல்லாம் நல்லா தான் இருக்கு. 50 MP கேமரா, 13 MP அல்ட்ரா வைடு, 32 MP இது ஐபி ரேட்டிங்ஸ் கூட இருக்கு. IP68 கூட மென்ஷன் பண்ணிருக்கு. 5000 mAh 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேற ரிவீல் ஆயிருக்கு. ஸோ லான்ச் டேட் கூட சீக்கிரம் வந்துடும். யூரோ பிரைசிங் போன இதே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40,000 இருக்கும்னு நினைக்கிறேன் யூரோப்லயே. ஓகே சரி, இது என்ன ட்வீக்டு கேமரா மாடியூல் அப்படி என்ன ட்வீக் பண்ணிருக்காங்களா? இல்ல OnePlusலயா? இல்ல போன இதை கம்பேர் பண்ணும்போது, போன 2 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு இந்த 2. OnePlus 12 இதா என்ன ஏன் திரும்பி பார்த்தா மட்டும் மாறிடுமாங்க? பாரு ஆசல் பிளாட் இல்ல, ஆசல் பிளாட் இல்ல பாத்தியா? ஆசல் பிளாட் பதிலா H இப்ப வந்து ஃபோல்ட்ல வந்துச்சுல, அதே மாதிரி இப்ப H. அதான் ஆசல் பிளாட்னு ஃபுல்லா போட மாட்டாங்க இனிமே. சரி OnePlus ஓபன் எப்பற இருந்ததா? ஹானர் டெக்கா போஸ்ட் பண்ணி அது வரதே தெரியாம போச்சு. OnePlus ஓபன் வருது இந்த இயர்க்குள்ள வந்துரும் கூடி சீக்கிரம். சரி ரைட். இது போனா OnePlus ஓபனா ஃபோல்டபிள் அது எப்போ அது டிலே பண்ணிருக்காங்க பாவம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பம்ப் இருக்கான். அதுக்கப்புறம் புது காம்போனன்ட் இருக்கு. சோ அது லேசர் ஆட்டோ ஃபோக்கஸா இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. கேமரா ஃபிளாஷ் கார்னர்ல மேல போயிடுச்சுல. ஆமா இதுலயே அப்படிதானே? இல்ல ஓபன்லயே அப்படிதான் இருக்கு. ஓபன் ரெண்டர்ஸ் தானே, அதுலயும் அப்படிதான் இருக்கு. அலர்ட் ஸ்லைடர் இருக்கு. ஓகே அலர்ட் ஸ்லைடர் இருக்கு, மத்ததெல்லாம் இருக்கு. 2K plus 120Hz AMOLED screen இதுதான் எக்ஸ்பெக்டட். 8Gen3 ட்ரிபிள் கேமரா இதெல்லாமே எக்ஸ்பெக்டட் தான். சரி ஓகே. இந்த வாட்டி தான் 50 MP plus 50 MP plus 64 MP டெலிஃபோட்டோ ஃபர்ஸ்ட் டைமா கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் 8 MP அவ்வளவுதான் இருந்துச்சு. இப்போ வந்து 64 MP டெலிஃபோட்டோ கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிருக்கு. ஸோ டிசம்பர் லான்ச் எக்ஸ்பெக்டட் வந்து டிசம்பர். இந்தியாவில் வந்து ஜான்வரி எக்ஸ்பெக்டட். சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரைசிங் as well as overall performanceல இருந்து எல்லாமே சைனால தான லான்ச் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சைனா, அதுக்கப்புறம் இந்தியா 1 மந்த்க்கு அப்புறம். சோ மிவி 72 hours playback ஓட கேமிங் கமாண்டோ விக்கி டெய்லி மிவின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா இது லேப்டாப் இன்ஃபினிக்ஸ் அதெல்லாம் பார்த்தா கூட மிவின்னு தோணும் அவனுக்கு டபக்குன்னு. அது வந்து விங்ஸ் கொண்டு வந்தான் லேப்டாப், அதுக்கும் நம்மால மிவி அப்படின்னு எல்லாத்துக்கும் மிவி தான். ஓகே ஒருவேளை மாத்திர மிவி தான் கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். 13mm டிரைவர்ஸ், குவாட் மைக், ANC, RGB லைட்ஸ். கேமர்ஸ்க்குல RGB தேவைப்படும்ல. ஃபாஸ்ட் சார்ஜிங் 500 minutes ப்ளே டைம் வித் 10 minutes சார்ஜிங்கா? ஏய் எங்கடா போயிட்டு இருக்கீங்க? 500 minutesனா ஸ்டாண்ட் அலோன் பேட்டரி லைஃப் எவ்வளவு போட்டுருக்கு? 8.5 hours ஸ்டாண்ட் அலோன் பேட்டரி லைஃப். ஓகே இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணா 500 minutesனா 10 minutes சார்ஜ். எனேபிளிங் 500 minutes ஆஃப் ப்ளே டைம்னா அத 60 minutes மேக்ஸ் 1 hourல 8 hours மேல எவ்வளவு நேரத்துல 10 minutesலயா? 10 minutesல அப்ப ஃபுல் சார்ஜ் ஆயிடுமா? ஏன்னா அந்த இதுல வால்யூமே வராதா? அவ்வளவு கம்மியா வால்யூம்ல ப்ளே பண்றாங்களா தெரியலையே. அது என்ன வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கேமிங் TWS வித் டுவல் RGB? ஏயா இதெல்லாம் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்டா? 2 RGB லைட் போட்டாங்களாம் அந்த கேஸ்ல பாரு. அது கலர் மாறுது இல்ல RGB ஃபுல்லா. பேசிக்கலி 2 LED போட்டுருக்காங்க அவ்வளவுதான். டுவல் RGB செமையா இருக்குல, கலர் கலரா மாறுது பாரு. அது வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்டா இருக்கும். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மேட் இன் இந்தியா வேற போட்டுருக்காங்க. காதுல இருக்கும்போது லைட் எரியும்ல, அதான் ஹைலைட். எனக்கு தெரியாது, என்ன மிரர்ல பாத்துட்டு நம்மள ஊர்ல வரவங்க போறவங்க யாரா காதுல எல்லாம் இண்டிகேட்டர் போட்டு போறான் அப்படி இருக்கும். காதுல இண்டிகேட்டர் போட்டு வண்டியில போயிட்டு இருக்கும். இதோட பிரைசிங் வந்து 2000 ரூபாய். கலர்ஸ் நிறைய இருக்கு. ஒயிட், பிளாக், கிரே, ரெட் ஆல்ரெடி அவைலபிள் அமேசான்ல. சூப்பர். அங்கே இருக்கு. அடுத்து ஜியோ 7th anniversary ஸ்பெஷல் வவுச்சர்ஸ்
புது வச்சஸ் 299க்கு வந்து 7GB வச்சரு, 749 ரீசார்ஜ் பண்ண 14GB, அந்த 2999க்கு வந்து 21GB எக்ஸ்ட்ரா டேட்டா கிடைக்கும் ரீசார்ஜ் போட்டுருக்காங்க. ஓகே. சோ அது தவிர எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ்லாம் இருக்கு. அந்த அஜியோ மெக்டொனால்ட்ஸ் மீல்லாம் இருக்கு. ஆமா, இந்த ஒரு வருஷம் அது ரீசார்ஜ் பண்ணா மெக்டொனால்ட்ஸ்ல சோர்லாம் போடுறாங்க. ஸ்விக்கில வந்து ஏதோ மெக்டானல்ட்ஸ் மீலா பர்ச்சேஸ். ஆனா இது பாரு 2149 அண்ட் அபோவ். அது ஒரே ஒரு பிளான் தானே இருக்கு. இல்ல மெக்டானல்ட்ஸ்ல இது மெக்டானல்ட்ஸ்ல 2149. யார் 2149க்கு வாங்குவா? இல்லடா, ஃப்ரீ மெக்டொனால்ட்ஸ் மீல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் 2149 சொல்லிருக்காங்க. இப்போ $2000 வாங்குவியா? யாராவது என்ன ஒரு பார்ட்டிக்காக வாங்கணும். இல்ல அதுல ஹைலைட் என்னன்னா ஆல்ரெடி இந்த பிளானே உனக்கு 3000 ஆயிடும். அதுக்கு மேல 2149 நீங்க மெக்டொனால்ட்ஸ் போய் செலவு பண்ணணும். ஆமா, அதுக்கப்புறம் தான் ஒரு ஹாப்பி மீல் கிடைக்கும். அவ்வளவுதான். என்ன ஃளைட்ல போகும்போது கூட 21,500 ஆஃப் ஆன் ஃளைட்ஸ். ரீசார்ஜ் பண்ணிட்டு நீ ஃளைட்ல டிக்கெட் போட்டு போணும் யாத்ராக்கு. சோ ஆஃபர் பீரியட் வந்து 30 செப்டம்பர் வரைக்கும் இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கோங்க, எல்லா இதுலயுமே இருக்கு. ஓகே. ஃபைனல் நியூஸ், Xbox செப்டம்பர் அப்டேட் வந்துச்சு. டிஸ்கார்ட் ஸ்ட்ரீமிங் இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க, இப்போ ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டைரக்டா Xboxல இருந்து அப்படியே டிஸ்கார்டுக்கு வந்து சீரிஸ் X சீரிஸ் Xக்கு அப்டேட்டா இன்னும் வரல, இப்பதான் வந்திருக்கா. Xbox ஸ்ட்ரீமிங்ல PlayStationல இருக்கா இந்த மாதிரி டிஸ்கார்ட் ஸ்ட்ரீமிங் இல்லையே. டிஸ்கார்ட் ஆக்சுவலி அவங்க முன்னாடியே இது பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃப்ரீ தானே இது? ஏதோ பெய்ட் பிளான்ஸ்லாம் இருக்குல்ல டிஸ்கார்ட்ல, இது ஃப்ரீ தானே? இது ஃப்ரீ டிஸ்கார்ட் கூட இது இருக்கும். அதாவது 720p 30fps தான் ஃப்ரீ. அதுக்கு மேல நீங்க டிஸ்கார்ட் நைட்ரோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் வாங்கினா 1080p 60fps இல்ல இது அன்லாக் ஆகும். சோ அது தவிர வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் வந்துருச்சு. சோ ஆட்டோமேட்டிக்கா டிவில கனெக்ட் பண்ணா வரும் அப்படின்னு போட்டுருக்காங்க. நம்ம பார்த்த மாதிரி தெரியலையே. சோ நம்ம பார்த்த மாதிரி தெரியல பாரு. இந்த ஆப்ஷன்லாம் நம்ம பாத்துருக்கோமா? இல்ல நான் பார்க்கல. இந்த ஆப்ஷன்லாம் நம்ம Xbox இது பண்ணும்போது பார்க்கல. ஆனா ஹை எண்ட் டிவிஸ்ல தான் இந்த மாதிரி வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் அதெல்லாம் வருது. கரெக்ட். இதுக்காக ஹை எண்ட் டிவிஸ் வச்சிருந்தா மட்டும் தான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. நம்ம வாங்குறதோ 20000 ரெட்மி டிவி அதெல்லாம் அது வாங்கி வச்சிட்டு நீங்க Xbox விளையாட போறியா? அதுல டிவி ஆஸ்க் டு ஜாயின் கேம் இருக்குடா. அதெல்லாம் ஆஸ்க் டு ஜாயின் கேம் இனிமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றதுக்கு இன்வைட் மாதிரி அனுப்பலாம். ஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ல போய் ஓகே ரெக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்ல போய் இரிட்டேட் பண்ணலாங்க. பேசிக்கலி வாய்ஸ் ரிப்போர்ட்டிங். என்னடா இவ்ளோ கேவலமா விட்டாரு? 60 செகண்ட் வீடியோ கிளிப்பா? இன் கேம் வாய்ஸ் சாட் வந்து 60 செகண்ட் வீடியோ கிளிப் வந்து சென்ட் பண்ணலாம்னு போட்டுருக்கு. வாய்ஸ் ரிப்போர்ட்டிங்கா? இது AI வழியா டிடெக்ட் பண்ணுவாங்களா இல்ல இவங்க தான் டிடெக்ட் பண்ணுவாங்களா? ஒரு லாஸ்ட் என்ன பேசிட்டு இருக்கோமோ அது அப்படியே காட்டிடுவாங்க போல. சரி, தமிழ்ல ஏதாவது வேற ஆக்சஸரீஸ் ஈஸிலி அது அங்க வரும். இந்த மாதிரி தான PUBGல விளையாண்டுட்டு இருந்தாங்க எல்லாரும். Xbox ஆக்சஸரீஸ் ஆப் கனெக்டட் டிவைஸ் ஆப்ஷன் போட்டா ஈஸியா ஆக்சஸரீஸ் ஹெட்போன்ஸ்ல வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. சரி. PC கேமிங் PC now boasts faster performance, additional features, quicker game details, new fonts button and the UI எல்லாம் மாத்திருக்காங்களா? ஓகே. கேம் லான்ச் கவுண்டவுன் ட்ராக் கேம் ரிலீஸ் டைம் அக்யூரேட்லி. இது நம்ம ஸ்டார்ஃபீல்ட் இருந்துச்சு. ஆமா, அந்த கேமுக்கு. ஆனா ஸ்டார்ஃபீல்ட் இப்போ இதுக்கு தான் பயங்கர இது AMDக்கு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இது பண்ணாங்க. 4800 XT அது புதுசா 7800 XT க்கு வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. 4070 Ti கூட பீட் பண்ணாங்க. வந்துச்சு. சூப்பரா இருக்கு. சம வேல்யூன்னு போட்டுருக்காங்க. இல்ல இந்த மாதிரி இப்ப கேமிங் கன்சோல்ஸ் அப்படினு பேசும்போது அது சரி இந்த பையன் பேசலாம். கரெக்ட்டா கேமிங் கன்சோல்ஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ PC கேமிங் தான் நல்லா இருக்கு. அது வேற விஷயம், அது உண்மைதான். இல்ல எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாக்குறேன். நம்ம விளையாடுறதோ BG Buggy 2 இவங்க ரொம்ப ஓவரா பேசுறாங்க. நான் இன்னும் கென்ஷன் இம்பாக்ட் நான் போன்ல விளையாட்டு இருக்கேன். நான் மொபைல் கேமர் தான் மெயினா இல்ல சொல்ல முடியாது. மொபைல் கேமர் ஆல்சோன்னு சொல்லலாம். நான் மொபைல் கேமர் கிடையாதுங்க. இந்த மொபைல் கேம் ஆட மாட்டேன். PC நான் நியூஸ் போடுறதோட சரிங்க போய் படிங்க அப்படினுவா. ஓகே 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 இதெல்லாம் தான் இன்னொரு நியூஸ். வேற சில நியூஸோட விக்கி வந்தான்னா நாளைக்கு விக்கியோட நம்ம சந்திப்போம். ஃபீட்பேக்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி மிலன் பார்க்கலாம். பை.